ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். 3,15,000 ரூபாயுடைய சீட்டு வீடியோஸ்னு சொல்லிட்டு. இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா பார்ட் 1ல் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, சீட்டினுடைய விதிமுறைகள், ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா புரியாது. அதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ பாருங்கள் பார்ட் 2. ஸோ என்ன நம்ம அதனுடைய கண்டினியூட்டி. ஸோ உங்களுக்கு சீட்டினுடைய முழு விவரம், ஸோ முழு புரிதல் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டினியூட்டியாக இந்த சீட் நான் முடிகிற வரை நான் இந்த யூடியூப் சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ நீங்கள் கண்டினியூட்டாக நீங்கள் பார்த்துட்டே வரலாம். முக்கியமாக சேனலை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ மொத்தம் வந்து 3,15,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 பேர். ஸோ 21 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 15,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் மொத்தம் நான் 21 பேர் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த 21 பேர் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரிலாம், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏஜென்ட் சீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பி ஆளை சேர்க்கணும், சரிங்களா. சப்போஸ் நீங்கள் தவறுதலாக யாரோ ஒருத்தர் வந்து மாற்றி சேர்த்துட்டிங்க, அவங்க ஒழுங்காகவே கட்ட மாட்டாங்க அப்படின்னு தெரிய வருதுன்னா, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை வந்து சேர்க்காமல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. ஏன்னா அவங்க ஒன்ஸு நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா ஸோ ஒட்டுமொத்த லாஸும் உங்களுக்கும் தான். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ 21 பேர் நடக்குதுன்னா மொத்தம் ஒரு சீட்டுக்கும் பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் 3,15,000 ரூபா, சரிங்களா, ஒவ்வொரு சீட்டுடைய மொத்த தொகை. இப்போது இந்த 3,15,000 ரூபாவை மொத்தம் நீங்கள் 21 பேரெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ மல்டிபிள் பண்ணணும், சரிங்களா. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு வருது மட்டும் பாருங்கள். 3,15,000 ரூபாயில் மொத்தம் 21 பேருக்கு வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மொத்தம் 66,15,000 இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 66,15,000 ரூபாய். அதாவது இந்த ஒட்டுமொத்த சீட்டு முடிகிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோ காசு 66,15,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து கலெக்ட் ஆகிட்டு அது ரொட்டேட்டில் போயிட்டு வந்திருக்கும். அதனால் நீங்கள் ஆளுங்களை சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்க்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு சீட்டுக்கு வந்து இருக்குது, சரிங்களா. ஏன்னா ஒன்ஸு யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டாலும் அப்படின்னா 3,15,000 ரூபாய் உங்கள் மேலே கடனாக விழுந்துடும். அதுக்காக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆளுங்க சேர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ சிவசங்கர் அப்புறம் பிரசாத், ஸோ என்னுடைய ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து ஒரு சீட்டு போட்டிருக்கோம். ரெண்டாவது என்னுடைய பேரில் ஒரு சீட்டு, பிரசாத்துடைய பேரில். இன்னொன்று வினோத், ஸோ அவங்களுடைய பேர்லையும். இன்னொன்று திருப்பதி அவங்களுடைய பேரிலும். அடுத்து சரிதா, அடுத்து வேல்முருகன், அதுக்கடுத்து தமிழ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்பு நந்தினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவசங்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மணி, அதுக்கடுத்து கோகிலா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன், அடுத்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நந்தினி தமிழ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவியரசு பழனி, நவீன் சித்ரா, ஸோ பழனி, அடுத்து சிவாஜி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ காளேஸ்வரி, அருள், மஞ்சுளா, குணா, குமரேசன். ஸோ மொத்தம் 21 பேர். ஸோ ஒவ்வொரு டேட்டும் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 12வது மாதம் 2024, சரிங்களா, அப்போ நடக்கும். நடந்திருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணது ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு சீட் நடக்கும்போது மட்டும் என்ன பண்ணுவோன்னா முன்ன பின்ன கொஞ்சம் காசு வந்து வசூல் பண்ணி கொடுத்து டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா புது சீட்டு இருந்தால ஆளுங்களை ஃபஸ்ட்டு சேர்க்கணும், அந்த சேர்க்குற ஆளுங்களை கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு டைமும் கொடுக்குறதுனால மட்டும் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சீட்டுக்கு மட்டும் ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க சீட்டு காசு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லா இடத்துலையும் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதனால தான் நம்ம 15ஆம் தேதி சீட் நடத்திட்டு ஸோ உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ மந்த் எண்டு ஆகிடுச்சு, சரிங்களா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். சரி, இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் வந்து சீட்டை வந்து நடத்துக்கும்போது எவ்வளோ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவரால் நம்ம என்ன பண்ணுவோம், டேலி பண்ணுவோம். இப்போ வசூல் செய்த மொத்த பணம் நான் அதை சொல்லிட்டேன், 3,15,000 ரூபாய் நம்ம வசூல் பண்ணியிருக்கோம். அதாவது 15,000 ரூபான்ட்டு 21 பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா 3,15,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு நபர், அதாவது ஒரு நபர் 15,000, அதாவது 15,000 என மொத்தம் 21 நபர்களின் பணம் இது, சரிங்களா. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இந்த 3,15,000 ரூபாய் எப்படி வந்தது சடனாக அப்படின்னா, அந்த 21 பேருடைய காசை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது இடத்துல இங்கே நான்
அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சில பேருக்கு இது ஃபுல்லாக நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், எல்லாமே மேக்ஸோடைய நாலேஜ் வேணும். அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் ஃப்ராடு, இது சில பேர் கமெண்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா இது எல்லாமே மேக்ஸ், ஜென்ரலாகவே மேக்ஸ்னாவே கொஞ்சம் கடுப்பாகிற சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் இது ஃபுல்லாக A to Z கால்குலேஷன் ஓரியன்டாக இருக்கிறதுனால சில பேருக்கு புரியாது. ஸோ கொஞ்சம் கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பாருங்கள், ஸோ நம்ம மொத்தம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோன்னா 3,15,000 அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து எப்போயுமே ஃபஸ்ட்டு சீட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன செலவுகள் வந்து நடக்கும். அந்த செலவுகள் வந்து என்னென்னா, இப்போ ஒரு சீட் நோட்டு வாங்கணும், ஸோ அதுக்கான காசும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பரு, அப்புறம் 1 பாக்கெட், அப்புறம் ஸ்டாம்பு வாங்குவோம், அப்புறம் பென்னு வாங்குவோம். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு சீட்டு நடத்தணுன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒரு நோட்டு வேணும், ஒரு பென்னு வேணும், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரப்பரு, அப்புறம் ரப்பர் ஸ்டாம்ப்பு, அந்த ஸ்டாம்ப்பு சரிங்களா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டு அதெல்லாம் வாங்கிடுவோம். ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபாவும், அப்புறம் ரப்பர் அந்த 1 பாக்கெட் வந்து 30 ரூபாவும், அப்புறம் அந்த ஸ்டாம்ப் பேடு வந்து பார்த்தீங்கன்னா 44 ரூபா, அப்புறமா பெண்ணுக்கு ஒரு 10 ரூபா. ஸோ ஜென்ரலாக நம்ம பெண்ணு கூட சார் ஆட் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஒரு பென் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த பெண்ணை வந்து நம்ம ஏன்னா கண்டினியூட்டாக நம்ம எழுத போகிறோம், ஸோ அதுக்காக பேசிக்காக எப்பவுமே ஒரு பென் அந்த ஒரு செலவில் வந்து எழுதிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 159 ரூபா ஆச்சு. மொத்தம் ஒரு ரவுண்டாக ஒரு 160 ரூபான்னு சொல்லிட்டு நான் இதில் எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அக்கௌண்ட்ஸ் நோட்டு தான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3மே ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் நோட்டெலாம் நீங்கள் கண்டிப்பாக சீட்டை வந்து நடத்தி ஒரு இது இருக்குது அதுக்காக. அப்புறம் பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு நம்ம ஏன்னா எந்த ஒரு புது சீட் நடத்தினாலும் என்ன பண்ணுவோம்னா இனிப்புகளை கொடுத்து வந்து அது இது பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஸ்வீட் வந்து வாங்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ மிக்சரும், அப்புறம் பார்த்தா 1 கிலோ லட்டுஸும் வாங்கணும். எப்போயுமே அமௌண்ட்டு வந்து நம்ம சரி பெஸ்ட்டாக கொடுக்குறத விட ஒரு ஃபார்மாலிட்டிஸை நம்ம ஸ்வீட் கொடுத்து இது பண்ணுறோம். அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன சார் லட்டெல்லாம் குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீஃபாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப அமௌண்ட்டாகவும் ஆகக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்குவோம். இது எல்லாமே சார் 10 பேர்லாம் போதும் சார், நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே காசு வந்து போட்டு வாங்கி கொடுக்கலான்றதெல்லாம் ஸோ நல்லா இருக்காது. அதாவது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் கொடுக்குறோம். அப்போ 1 கிலோ ஸ்வீட்டும் 1 கிலோ மிக்சர் பாக்கெட்டும், ஸோ மிக்சரும் வந்து பார்த்திங்கன்னா 200. ஸோ இந்த 1 கிலோ அது 1 கிலோ ஸ்வீட்டில் அந்த லட்டில் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தா ஒவ்வொரு லட்டு ப்ளஸ் 50 கிராம் வந்து மிக்சர். ஸோ அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் தான் நம்ம கொடுப்போம். இதில் மொத்தம் இந்த செலவு வந்து 400 ரூபா ஆச்சு. அப்புறம் 400 ப்ளஸ் ஒரு 160 இருக்குது. இது வந்து 560 ரூபா ஆயிருக்கு சரிங்களா. இந்த 560 ரூபா இப்போ பாருங்கள், சீட்டு எடுத்துக்கொண்டு சென்ற நபர்களின் விவரங்கள். இப்போ சீட்டை வந்து நம்ம அன்றைக்கி 15ஆம் தேதி 12ஆம் மாதம் நடத்தியாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏலம் போச்சு, ஸோ யார் எடுத்தாங்க, ஸோ அதனுடைய முழு விவரம். ஸோ சீட்டு 1 இது சரிங்களா. இப்போ சீட்டு 1 பார்த்தீங்கன்னா சீட்டுடைய மொத்த தொகை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒவ்வொரு டைமும் 3,15,000 ரூபாயிலேருந்து எவ்வளோ ஏலம் கேட்டிருக்காங்களோ அதை கழிச்சிட்டு, அதாவது இதுலேருந்து இந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு வரக்கூடிய காசு தான் அவங்களுடைய கைக்கு போகும். இந்த காசு தான் அவங்களுக்கு போகும். இது இவ்வளோ அமௌண்ட் வரை தள்ளு கேட்பாங்க. தள்ளுன்னா ஏலம் கேட்டுட்டு வருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பீட் தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே என்ன பண்ணுவோன்னா அந்த ஆரம்ப தொகையால் வந்து பார்த்தோன்னா 15,000 எப்போவுமே ஒரு சீட்டு காசு வந்து எவ்வளோ கட்டுறாங்களோ ஸோ அதுதான் ஆரம்ப தொகை ஏலமாகவே இருக்கும். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேருந்து கேட்டுகிட்டே வருவாங்க. அப்படி வரும்போது 1,81,000 வரை ஏலம் கேட்டுக்கிறாங்க. அப்போது ஏலம் கேட்டது வரை நம்ம வச்சுட்டு அதுலேருந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ணுவோம். சப்ராக்ஷன்னா கழிப்போம். ஸோ கழிச்சிட்டு வர காசு தான் 1,34,000 ரூபா சரிங்களா. சரி, ஒவ்வொரு முறையும் அந்த சீட்டு யார் ஏலம் கேட்டாலும் சரி அவங்க அமௌண்ட்டு வந்து மொத்த அமௌண்ட்லேயே கழித்து கொடுக்கக்கூடியது ஆன்சர் தான் இது சரிங்களா. கைக்கு சென்ற மொத்த பணம். அப்போ ஃபஸ்ட்டு சீட் வந்து பார்த்தோன்னா 1,34,000 ரூபா கைக்கு போயிருக்கு அப்படின்னு மீனிங் சரிங்களா. சீட்டு எடுத்தவர் யாருன்னா காலேஸ்வரி அருள், ஜாமீனுடைய பேர் வந்து பார்த்தா நந்தினி. அதுக்கப்புறம் பார்த்தா சீட்டு எடுத்தவங்களுடைய கையெழுத்து ப்ளஸ்ஸு அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட். இது ஏன்னா ஜாமீன் போட்டவருடைய கையொப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் சில நேரத்தில் வாங்க முடியாமல் போகலாம். அதனால் என்ன பண்ணுவோம், அக்ரிமெண்ட் பேப்பரில் வாங்கிடுவோம் சரிங்களா. 100 ரூபா அக்ரிமெண்ட் பேப்பரில் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ டேட்டு இன்றைக்கி நடந்தது 15/12/2024 அன்றைக்கி நடந்தது சரிங்களா. அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் காசு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம 3,15,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கோம். ஆனால் சீட்டு போனது எவ்வளோ போயிருக்கு கைக்கு, 1,34,000 தான் போயிருக்கு. அப்போது இன்னொரு சீட்டு நம்மளுக்கு போயிருக்கும் சரிங்களா. அப்போது
ஏன்னா நம்ம திருப்பம் எதுவும் மறியால விட மாட்டோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் முன்னாடியே, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ பார்த்துருந்தா தான் இது புரியணும். ஏன்னா பின்தொடர் சீட்டு வந்து ஏலன்றதுனால ஒரே சீட்டு ஒரே ஏலத்திலே 2 சீட்டு 3 சீட்டு கூட ஓடிடும் அதுக்காக. ஸோ இப்போ இது ஒருத்தர் கேட்டுன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் கேட்டிருப்பாங்க. இப்போ 1000 ரூபாய் நான் கேட்டேன்னா எனக்கு முன்னாடி வந்து 500 ரூபாய் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா 500 ரூபாய் கேட்டால் தான் 1000 ரூபாய் வரும் அதனால். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்ன பின்ன அப்படியே சீட்டு வந்து வந்துடும். அதுக்காக ஸோ சீட்டு எடுத்துக்கொண்டு சென்ற நபர்களின் விவரங்கள். ஸோ சீட்டு எண் 2, ஸோ டேட்டு, சீட்டு மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 3,15,000, சீட்டினுடைய தள்ளு 1,81,500 ரூபாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைக்கு சென்ற பணம் பார்த்தீங்கன்னா 1,33,500 ரூபாய். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சீட்டு 2 வந்து சீட்டு 1 வந்திருக்கணும், இந்த சீட்டு 1ன்றது 2 வந்திருக்கணும். அதை மட்டும் நான் அங்கே மாற்றி எழுதிட்டேன். சரிங்களா? மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அந்த எழுதும்போது அந்த பேர் வந்து இங்கே எழுதிட்டனால தான் இதாகிடுச்சு. சரி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதாகிடுச்சு. அதனால் ஏன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக யார் ஏலம் கேட்டாங்கன்னோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கம்மியாக வந்திருக்கும். சீட்டு அதுக்கு முன்னாடி எடுத்து இப்போ 1000 ரூபாய் ஏலம் கட்டுறான்னு வச்சுக்கலாம், இதுக்கு முன்னாடி 500 ரூபாய் ஏலம் கட்டிக்கிறான்னா அப்போது இதுதான் சீட்டு 1, இது சீட்டு 2. அப்போ சீட்டு 2 கேட்டவங்களுக்கு வந்து அமௌண்ட் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகும், சீட்டு 1 எடுக்கிறவங்களுக்கு வந்து 500 ரூபாய் ஒரு கம்மியாக போகும். ஸோ அதுதான் மீனிங் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ சீட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ கைக்கு போயிருக்குன்னா 1,33,500 ரூபாய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு எடுத்தவர் யாருன்னா மஞ்சுளா குமரேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமீன் வந்து யாருன்னா பச்சையம்மாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு எடுத்தவருடைய கையொப்பம், இது அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், ஜாமீன் போட்டவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சுருக்கோம். ஸோ டேட் வந்து இதுதான் 15/12/2024. ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்து ப்ராசஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 15/12/2024 சீட்டு முடிந்து மீதி உள்ள பணம் விவரங்கள். சரிங்களா? சீட்டு முடிஞ்சு ஸோ மீதி நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அதை பற்றி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன். சீட்டு மொத்தம் நம்ம வசூல் பண்ண பணம் பார்த்தீங்கன்னா 3,15,000 ரூபாய் நம்ம வசூல் பண்ணோம். அதில் ஸ்வீட் ஐட்டம்ஸு ப்ளஸ்ஸு அந்த சீட்டுடைய நோட்டு புக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சில திங்ஸுக்கும் நம்ம 560 ரூபாய். இந்த 560 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சுன்னா நான் முன்னாடியே சொன்னேன், இங்கே முன்னாடி வரும்போது இங்கே ஒரு 560 ரூபாய் நம்ம சப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 560 ரூபாய் தான் அங்கே சப்ராக்ஷன் பண்ணிவிடுவோம். சரிங்களா? கழிப்போம். இங்கே பாருங்கள் 560 ரூபாய் கழிச்சிருக்குன்னா கழிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாத எழுத்துக்கூலி நான் ஆல்ரெடி முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். எழுத்துக்கூலி வந்து 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அப்போ 3000 ரூபாவும் கழிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா சீட்டு எண் 1,34,000 ரூபாய். சீட்டு 1 எடுத்துகிட்டு போனவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோன்னா 1,34,000 ரூபாய். அடுத்து சீட்டு 2 வந்து எடுத்துகிட்டு போனவங்க வந்து 1,33,500 ரூபாய். அப்போது நம்ம ஃபுல்லாக நம்ம மீதி உள்ள பணம் வந்து எப்படி நம்ம டேலி பண்ணுறதுன்னா மொத்த அமௌண்ட்டு 3,15,000 ரூபாய் மைனஸ் 560 ரூபாய் இங்கே ஸ்வீட்டுக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து 560 ரூபாய் ஆச்சு. அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ்க்கு 3000 ரூபாய் எழுத்துக்கூலி. இதோ இருக்க எழுத்துக்கூலி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கூலிக்கு 3000 ரூபாய். அப்புறமா சீட்டு எண் 1, சீட்டு எண் 2. சரிங்களா? இது 1, இது 2. ஸோ இந்த எல்லா அமௌண்ட்டும் நம்ம கழிச்சா நம்மளுக்கு மீதி எவ்வளோ வரும்னா 43,940 ரூபாய் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸ்ட்ரா காசு இருக்குதுன்னு அர்த்தம் இது. சரிங்களா? இந்த காசு என்ன ஆகணுன்றது நான் அடுத்து கொஞ்ச நேரத்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இப்போ நீங்கள் டவுட்டாக இருந்தால் இந்த கேல்குலேஷன் நீங்களே என்ன பண்ணணும், ஸோ கேல்குலேட்டர் எடுத்து போட்டு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேலி கட் ஆகுதா இல்லை கணக்கில் தப்பு எதனா இருக்கா அந்த மாதிரி புரியும். அதுக்காக நீங்கள் கணக்கில் நீங்கள் கேல்குலேட்டர் கூட எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு முறைக்கு 2 முறை நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம சீட்டே அங்கே காசு கொடுப்போம். இல்லைனா ஏன்னா பின்னாடி ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போச்சுனாலும் 100 ரூபாய் கம்மியாக போச்சுனாலும் ஸோ பிரச்சனை வந்து சீட்டில் வந்து டபுளாக ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மீதி உள்ள பணம் 43,940 தலா ஒவ்வொரு நபருக்கும் 2000 என பிரித்து தரப்பட்டு மீதி உள்ள பணம் 1940 ரூபாயை நோட்டில் வைக்கப்படுகிறது. இந்த பணம் அடுத்த மாதம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு எழுதியிருக்கு. சரிங்களா? அதாவது இப்போ நம்மக்கிட்ட 2 சீட்டு போயிட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா செலவு நடந்தும் நம்மக்கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ரா காசு இருக்குன்னா 43,940 ரூபாய் இருக்குது. இந்த காசு என்ன பண்ணுவோம்னா சீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம டிவைட் பண்ணும்போது 21 பேருக்கு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மீதி காசு எவ்வளோ மீறும்னா 1940 ரூபா மீறும். இந்த 1940 ரூபாவே இந்த நோட்லேயே வச்சுருவோம். அடுத்த மாதம் வரும்போது இந்த அமௌண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆளுங்க மேலே பிரித்து தந்தக்கூடிய 2000 ரூபாவும் ப்ளஸ் 21 பேர் சொன்னோன்னா அப்போ 42,000 ரூபாவை என்ன பண்ணணும்னா அடுத்த மந்த்துக்கு ஆட் ஆகும். அப்போ அடுத்த மந்த்து எவ்வளோ நம்மக்கிட்ட காசு இருக்கும் அப்படின்னா ஒரு 43,940 ரூபா ப்ளஸ்ஸு 3,40,000
15,000 நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இதுதான் மொத்த காசும் அடுத்த மாதம் சீட்டுக்கு இருக்கும். ஸோ அடுத்த மாதம் வந்து எவ்வளோ சீட்டு போச்சுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து விசிட் பண்ணிகிட்டே இருங்க. நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஏஜென்ட் சீட்டு 3,15,000 ரூபாய் அமௌண்ட்டு போட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படி போட்டுகிட்டே வருவேன். இது முழுக்க சீட்டு நீங்கள் இதுவரை அந்த சீட்டு முடிகிற வரை நீங்கள் பார்த்தா மட்டும் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு சீட்டுடைய புரிதல் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சீட் நடத்திட்டு இருந்தேன். அதுவும் முடியிற ஸ்டேஜ் இருக்குது. அதனுடைய வீடியோஸ் நான் இந்த சேனலில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுவும் மறக்காமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.